எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்பவுமே மன உளைச்சலை ஏற்படுத்துது. இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னால இருக்கவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி என்னோட வாழ்க்கைய போய் மூவ் ஆன் பண்ணவும் எனக்கு தைரியம் இல்லை. சில நேரங்கள்ல பழகிட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்லயே நான் இருக்கேனோ அப்படின்னு தோணுது. இன்னும் சில நேரங்கள்ல ஒரு நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி என்னோட பார்ட்னர் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு எங்கேயே இன்னும் காத்திருக்கணும் அப்படின்னு தோணுது. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெஸ்பெக்ட் என் பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த நாளுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சில நேரம் தோணுது. சொல்ல போனா இந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துளி அளவு பேச்சுவார்த்தையில கூட எனக்கு மரியாதை இருந்ததா சரித்திரமே இல்ல. அப்பப்ப திட்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஏன் அடிக்க கூட செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலா அன்ஹெல்தி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி போகவே முடியல. நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் என்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ டாக்ஸிக்கா மாறி போயிடுச்சு? நான் எவ்வளோ உயிருக்குயிரா இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாத்தேன் தெரியுமா? கண்ணும் கருத்துமா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்டிகுலர் விஷயமா தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் எவ்வளோ முயற்சி செஞ்சிருந்தாலும் என்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்க முடியாம போயிடுச்சு. எப்படின்னு எனக்கு தெரியல. என் ரிலேஷன்ஷிப்பை நான் பில்டு பண்றதுக்காக நான் பயங்கரமா எஃபோர்ட் போட்டேன். பட் இது என் கை மீறி போயிடுச்சே. ஏன், எதனால? சரி, ஓகே, இந்த இஷ்யூவை சரி பண்ண முடியுமா முடியாதா? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலா டாக்ஸிக்கா மாறி போச்சு. இப்ப இதை சரி பண்ணி என்னோட லைஃப்ல மறுபடியும் அழகா ஹெல்தியா கொண்டு வர முடியுமா முடியாதா? அப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணா மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ண முடியும்? இல்ல, கொண்டு வரவே முடியாது, இதை சரி செய்யவே முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் ஃபிட் இல்ல, அதனால நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகுறேன் அப்படின்னா விலகினதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கு. சரி, நான் அப்படியே விலகிடுறேன் அப்படின்னாலுமே எப்படியும் என்னோட வயசுக்கு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் நிச்சயமா தேவைப்படும். அப்ப நான் ஒரு புது ரிலேஷன்ஷிப் தேடி போறேன் அப்படின்னு சொன்னா அங்கேயும் எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நடந்த அவமரியாதைகள் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்லயும் நடந்துருமோ? என் பர்சன் இவங்கள மாதிரியே திட்டவும் அடிக்கவும் அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாவே இருக்கு. அதனாலயே நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கும் பயப்படுறேன், இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையறதுக்கும் பயப்படுறேன். சரி, இது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு விலகி போறது எப்படின்னோ எனக்கு தெரியல. நான் என்னதான் பண்றது? ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா மாறிடுச்சு? நான் கண்ணும் கருத்துமா ஹேண்டில் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பாயிண்ட்லயா வந்து நிக்கணும்? ஐயோ, பாவமா இருக்கே, என்னோட நிலைமை நினைச்சா எனக்கே கண்ணீர் வருதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ டாக்ஸிக்கா மாறிச்சு அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாரும் கூடவும் ஷேர் பண்ண போறேன். அதே சேம் டைம் உங்க பார்ட்னர் ஏன் உங்களை மதிக்காம இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க? அப்போ நீங்க எப்படி பிஹேவ் பண்ணா உங்க பார்ட்னர் உங்களை மதிப்பாங்க? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட நீங்க எப்படி உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பே அன்ஃபிட், இல்ல நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அன்ஃபிட்டா இருக்கேன், அதனால இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில போறேன். அப்போ நான் ஒரு புது ரிலேஷன்ஷிப்ல நுழையிறேன் அப்படின்னா அந்த பார்ட்னரை எப்படி ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு நபராவே டெவலப் பண்றது, அந்த ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி டாக்ஸிக்கா ஆகாம ரொம்ப ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாரும் கூடவும் ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான அண்ட் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் எடுக்கணும், நம்ம என்னென்ன சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கும், எப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா மாத்துறது அப்படிங்கிற மாதிரியான சைக்கலாஜிக்கல் ரீதியான நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போன்ற கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் 2 புத்தகங்கள் எழுதிருக்கேன். ஒன்னு பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் பிளிப்கார்ட், அமேசான், நோஷன் பிரஸ் அப்படிங்கிற 3 தளங்கள்ல அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
சோ நான் உருகி உருகி நேசிச்ச என்னுடைய பார்ட்னர் ஏன் இப்போ ரொம்ப அக்ரெசிவா ரியாக்ட் பண்றாங்க, ஏன் இப்பெல்லாம் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எதுக்காக அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஏன் என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, ஏன் முழுவதுமா என்ன வெறுக்கிறாங்க, இப்படியெல்லாம் அவங்க பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அப்போ எந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லாத நபரா மாறிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? எஸ், இது பொதுவாவே நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நாசீச பழக்கங்கள்ல ஒண்ணுதான் இந்த மரியாதை இல்லாம நடத்தக்கூடிய பழக்கம். ஓகேங்களா? இப்போ உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அது ஃபெமிலியரான ஒரு வேர்டா மாறி போயிடுச்சு. நிறைய பேர் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா? சோ அது எல்லா மனுஷனுக்குள்ளயுமே இருக்கு. கரெக்டுங்களா? நார்சிஸ்டிக் ஆளுமே கோளாறுங்கிறது எல்லாருக்கிடையிலுமே இருக்கு. அப்போ எல்லாருமே அதை ஹைப்பர் சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அந்த இடத்துலதான் சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணி எல்லார்கிட்டயும் அதை அப்ளை பண்ணாம தன்னோட பார்ட்னர் கிட்ட அப்ளை பண்ணும் பொழுது பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, இது நம்ம வாழ்க்கை இல்லையா, சோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய இயலாமைய தன்னோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க அதை அப்ளை பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்க இல்லையா? சோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து அப்படின்னா, இப்போ லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன அந்த பீரியட்ல ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானா இல்லையா? அதாவது தெரிஞ்சுக்கணும் என்னோட பார்ட்னர் பத்தி, என்ன பார்ட்னரை புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனலா ஒரு டிசிஷனுக்குள்ள வருவாங்க. இந்த டைம் எவ்வளவு டியூரேஷன் இருக்கும் அப்படின்னா, மினிமம் அண்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். கரெக்டுங்களா? ஒருத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதுக்கும் மினிமம் 3 மாசம், மேக்சிமம் 6 மாசத்துக்குள்ள புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா ஓகே அவங்களோட பலவீனம் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அவங்க எதுக்கெல்லாம் சஃபர் ஆவாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்டா பேசிட்டு இருந்தவங்க இத்தனை நாளா அந்த வாங்க போங்கங்கிற அந்த இங்க கட் ஆகும். கட் ஆனதுக்கு பிறகு வா போ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, பாரு 6 மாசம் ஆயிடுச்சு, இப்பதான் அவங்க நம்ம கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க போல இருக்கு, பரவாயில்ல சூப்பர்ல, இவ்வளவு நாள் டைம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அலோவ் பண்ணுவீங்க வா போன்னு கூப்பிடுறதுக்கு. சோ வா போன்னு கூப்பிட்டு 1 வாரமோ அல்லது 2 வாரமோ தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வாடா போடா அல்லது வாடி போடி இதெல்லாம் ஆரம்பிக்கும். நீங்களும் ஓகே நெருக்கம் இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி விட்டு பிடிப்பீங்க. அப்புறம் 1 மாசம் கூட ஆகாது, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, மரியாதை இல்லாம பேசுவாங்க, அதுக்கப்புறம் அபியூசிவான வேர்ட்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடிப்பாங்க, ஆக்குபை பண்ணுவாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க, டம்ப் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? எப்பெல்லாம் எங்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்ரோஷம் வருதோ அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு நம்ம மேல தூக்கி போடுவாங்க. கரெக்டா? ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும், அதை அப்படியே புடிச்சிட்டு நம்ம மேல தெரிச்சு விட்டுருவாங்க. கரெக்டா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பார்ட்னர் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பாசமா இருந்தாங்க, என்ன 3 மாசம் 6 மாசம் எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, இப்ப கோவத்துல திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விடுவீங்க. இன்னைக்கு ஏதோ கோவத்துல இருந்திருக்காங்க போல இருக்கும், அதனாலதான் அசிங்கமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, அது ஏதோ ஒரு அவார்டு வாங்கின மாதிரி சந்தோஷமா நினைச்சுக்குவாங்க. நான் அவங்க கால் எடுக்கலங்கிறதுனால என்ன பயங்கரமா திட்டினாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு என் கவுன்சிலிங்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. திட்டினத ஏதோ கிரீடம் வச்ச மாதிரியும் பெருசா ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நம்ம மேல எவ்வளவு உரிமை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அது அப்படியே நாள் பட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அபியூஸ் பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? சோ இப்ப இது யார் மேல தப்பு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நீ வா போன்னு கூப்பிட ஆரம்பிக்கும் போதே இங்க பாரு வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கும்போது எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு இல்லையா? அப்படியே இருக்கட்டுமே. நெருக்கத்துக்கு வேர்ட்ஸ் முக்கியம் கிடையாது. கரெக்ட் தானே? வாடி பொடி, வாடா போடா, அவனே இவனே அப்படின்லாம் பேசுறது மட்டுமே நெருக்கத்தை உண்டுபடுத்திட்டு போறது இல்ல அப்படின்னு நீங்க அப்பவே நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்க பார்ட்னருக்கும் புரிய வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அட்வான்டேஜா எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க,
பாரு, வா போன்னு கூப்பிட்டதுக்கே வா போன்லாம் கூப்பிடாத, வாங்க போங்கன்னே கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் போல இருக்கு. இவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்கணும், நம்ம பாட்டுக்கு ஏனாதானோ அப்படின்லாம் பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் அவங்களுக்கு வந்துரும். கரெக்டா? அப்படி வந்ததுக்கு பிறகு சரி இவங்க இப்படித்தான் கரெக்டா மரியாதை எதிர்பார்க்கறாங்க, இவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டால் ஓகேங்களா, இத மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடருவாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அவங்களுக்கான அடிமை நாம இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது, அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க, ஆனா நீங்க ஸ்டார்டிங்லயே நோ சொல்லிட்டீங்க. சோ நோ சொன்னதுனால அவங்களால உங்களை அடிமைப்படுத்த முடியல. அப்போ வேற ஒரு அடிமையை தேடி போயிடுவாங்க. கரெக்டுங்களா? அப்படி போயிட்டாங்கன்னா விட்டுடுங்க, லெட் இட் கோ பண்ணுங்க, லெட் தெம், விட்டுடுங்க அதை. கரெக்டா? நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐயோ இப்படி கூப்பிட்டு என்ன இப்படிலாம் கூப்பிடாத அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்றதே இல்ல. கரெக்டா? நோ சொல்றதே கிடையாது. நீ என்னை எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ, ஆனா என் கூட இரு. கரெக்டா? நீ எப்படி வேணா என்ன திட்டுக்கோ, ஆனா என் கூட இரு. நீ எப்படி வேணா அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த, ஆனா என் கூட இரு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண நீங்க ஒரு டோர் மேட் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. கரெக்டுங்களா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்குல நீங்களே இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கு, மரியாதையே இல்லையே, இது கரெக்டா இல்ல, விலகணும், இது சரியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் உங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா வெறும் 21 நாள் சப்கான்சியஸ ப்ரோக்ராம் பண்ணிட்டாலே அது ப்ரோக்ராம் ஆயிடும். கரெக்டா? இந்த சப்கான்சியஸ் 2 பேருக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, உங்க பார்ட்னருக்கும் இருக்கு. அப்போ உங்க பார்ட்னர் இவன் தானே அப்படிங்கிற அந்த தாட்லயே பிக்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப எப்படி வேணாலும் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இல்ல இனிமே நான் உங்களை மரியாதையோட நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஆனா நாளைக்கு அவங்களாலேயே அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது. அவங்களும் ஃப்ளோர்ல அப்படியே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, திட்டுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாமனாலே திட்டு வாங்கக்கூடிய கேரக்டர் தான் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆயிடுவீங்க. சோ அதனால ஸ்டார்டிங்லயே அதை ஸ்டாப் பண்ணுங்க. சோ உங்களுடைய மரியாதையை இழந்துதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், உங்களுடைய மரியாதையை இழந்துதான் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா மரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லி 30 வயசுக்கு மேல ஒவ்வொருத்தருக்குமே தோணும். கரெக்டுங்களா? அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைக்காக நான் வாழுறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேல பாரத்தை போட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. 2 குழந்தை பெத்துக்கிறது தப்பு இல்ல, ஆனா மரியாதை இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கையில குழந்தைங்களுக்காக வாழுறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது ரொம்ப மனபாரத்தை உருவாக்கிடும். சோ மரியாதை ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவுமே முக்கியம். பாருங்க, அன்பு இருக்கோ இல்ல பிசிக்கல் நீட்ஸ் இருக்கோ இல்லையோ, மரியாதை ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்ல மரியாதைங்கிறது தான் உங்க 2 பேத்தையும் இணைக்கக்கூடிய பாலமா இருக்கும். சோ அதனால ஒருத்தர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றோமா அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போன்ற கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.